திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிற விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3 கட்சிகளும் இப்போ ஒரு விஷயத்த முக்கியமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னா, திமுகவும் தாவேகாவும் இணைந்து பயணிக்கணும், பாஜகவை இணைந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க. இதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு தேர்தல் முடிவில் ஒரு இன்னொரு தேர்தல் உடனே வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ பாஜகவை எதிர்ப்பதற்கு எல்லாம் ஒன்றா வரணுன்றதுல அவங்களுடைய கருத்து. அதுக்காக தாவேகா கூட சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நாங்களாம் ஓரணியில் வருவோன்றதெல்லாம் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத. முதல்ல தாவேகாவே பாரதிய ஜனதா எதிர்ப்பு போக்க இன்னும் கையாளல, அதை பற்றின ஒரு கருத்தை இன்னும் சொல்லவே இல்லை. விஜய் சும்மா வெளியில தான் பாயாசம் ஒரு கருத்தெல்லாம் சும்மா சினிமா டைலாக் பேசுறாரே தவிர, அவர் இன்னும் கொள்கை ரீதியில பிஜேபி இது வரைக்கும் அவர் எதிர்த்து பேசவே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ மேகதாது விஷயத்த அவர் காட்டமா எதுவும் பேசலை. 100 நாள் வேலை சம்பந்தமா அரசு ஆணையை அவர் போட்டுட்டாரு. திமுக அரசாங்கம் அதை போடாமல் இருந்துச்சு. நிறைய இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ பிஜேபி எதிர்ப்போக்கு இன்னும் திரு விஜய் வெளிப்படையாக பேசலை சார். ஆனால் அதனால விவகாரமாக இருக்கட்டும், அப்புறம் தொகுதி மறு வரையறை தொடர்பாக இருக்கட்டும், அந்த விஷயத்துல பாரதிய ஜனதாவோட நிலைப்பாட்டுக்கு எதிராக தானே அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. என்ன நிலைப்பாடு இருக்குது? என்னத்தை அவங்க பெருசா விலாவரியா பேசிட்டாங்க. அவங்க திருப்பரங்குன்றம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய உரிமையாக இருக்கட்டும், அது டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சினிமா டைலாக் ஒரு வரியில தானே பேசிட்டு போறாரு அவர் எங்க டீட்டெயிலான ஒரு அறிக்கை இது வரைக்கும் விஜய் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரா இது வரைக்கும்? இதுதான் தாவேகாவுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் அறிக்கை கொடுத்துரு. எல்லாம் சினிமா டைலாக் மாதிரி ஒன்லைனர் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார் அவர். அதனால இப்போ அண்ணன் திருமா சொன்னது பிஜேபி எதிர்ப்பதற்கு இந்த சக்திகள்லாம் ஒன்னா சேரணுன்றது அவருடைய விருப்பம். ஆனா தாவேகா திமுக இருக்கிற நிலையில நின்று எதிர்க்குமானா கிடையாது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கிறதா சொன்ன கருத்தா இருக்கட்டும், அல்லது தோழர் திருமா அவர் சொன்ன கருத்தா இருக்கட்டும், இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கான ஒரு வலுவான கொள்கை வீரியமிக்க ஒரு கட்சி திமுக தான். தாவேகா கிட்ட அதை அவங்க எதிர்பார்த்தது அவங்க நடக்கல. ஸோ இது எப்படி இருந்தாலும் திமுக தான் இதை பாதுகாக்கக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்குங்கிற அந்த புள்ளிய நோக்கி அங்க நகர்றாங்க. 2வது கூட்டணி கட்சியா அவங்க எல்லாம் இருந்தாலும் கூட தாவேகாவுக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அதிமுகவை உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு அவங்களுக்கான இடங்களை அதிகரிக்க பாக்குறாங்க தவிர தாவேகா வந்திருக்கக்கூடிய கூட்டணியே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க பயணம் செய்யல. அது அவங்களுக்கு ஒரு டவுட் ஏற்படுத்துது. 2வது டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு செயல்படுறதுங்கிறதுல அது உடன்பாடு இல்லை. அது அவருடைய சொந்த கருத்தா இருக்க. எந்த காலகட்டத்திலும் திமுக அப்படி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் போது, எல்லா கட்சியும் குரல் கொடுக்கும் போது அதிமுகவும் குரல் கொடுக்கலான்னு எடுத்துக்கலாம். சட்டமன்றத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்கை உடல் மொழி காட்டி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்ச போது பொறுப்புள்ள ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி எழுந்திருச்சு கண்டிச்சிருக்கணும். அது திமுகவுடைய ஆதரவுக்காக அல்ல, திமுகவுடைய இணைந்து பணியாற்றுவதற்காக அல்ல, திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து போகணுன்றதுக்காக அல்ல. குறைந்தபட்சம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு அவை மாண்பு மரபை மீறி ஒருத்தர் பேச போது அதை கண்டிக்கலையே. ஸோ இவங்க எல்லாருடைய இதெல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்கணுன்றது ஏடிஎம்கேக்கும் எண்ணம் இருக்கு, தாவேகாவுக்கும் எண்ணம் இருக்கு. ஆனா கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த கட்சிகள்லாம் ஆட்சி நடைபெறணுன்றதுக்காக போனாங்களே தவிர கொள்கை அவங்களுக்கு ஒன்றும் உடன்பட்டு வரல. அதுதான் அவங்க ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேதனை அவங்க வெளியில சொல்ல முடியாம வெவ்வேறு விதங்கள்ல இந்த கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சார். இப்போ அதே வேளையில டிடிவி தினகரனும் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கப்பட்டது போது அவர் என்ன சொல்றாருன்னா, சூழல் வந்தா எதுனாலும் நடக்கலாம் அப்படின்றாரு. ஒருவேளை அதிமுக கூட்டணி தரப்புலையும் திமுக ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்களா, இணைந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது அவருடைய அதீத கற்பனை, திரு டிடிவி தினகரனுடைய கற்பனை. அதிமுகவும் திமுகவும் ஒருபோதும்
வந்து ஒன்னா இணைஞ்சு மெர்ஜாய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காவிரி நதி பிரச்சனையில குரல்கள் ஒன்றும் ஒரே குரலா இருக்கலாம், மேகதாது பிரச்சனையில ஒரே குரலா இருக்கலாம், மொழி கொள்கையில ஒரே குரலா இருக்கலாம். ஆனா செயல்பாடும் அதுக்காக காட்டக்கூடிய அந்த வீரியமும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர அதிமுக கிட்ட கிடையாது. அதனால எந்த காலகட்டத்திலையும் திமுக அதிமுகவும் இணைந்து பணியாற்றுவாங்க அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அது ஏற்புடையதில்லை. மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கலாம், அதுக்காக கை கோக்க முடியாது. அது தேர்தல் கூட்டணியாகவும் இருக்க முடியாது, அல்லது வந்து ஒரு அரசியல் கூட்டணியாகவும் இருக்க முடியாது. எங்ககிட்ட வந்து மீண்டும் திருமாவோ கம்யூனிஸ்டோ IUMLO வந்து எங்க கூட சேர்ந்து நாங்களாம் ஒன்னா மறுபடியும் பயணிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.